உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. அப்பா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, வாங்க மனோ. வாமா. அம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீ உடம்பு பார்த்துக்கனே. என்ன காஞ்சனா, சந்தோஷமா வழி அனுப்பி வை, அவங்க கிளம்புறாங்கல்ல. என்னங்க எப்ப பார்த்தாலும் அவளை அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க. என்ன அப்பா நீங்க? காஞ்சனா, ஏன் மாப்பிளைய கோச்சுக்கிற? அனு எப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு மருமகளா போனாலோ அப்பவே நம்ம வீட்டுக்கு விருந்தாளிதான். நல்லது கெட்டதுக்கு வரலாம் போகலாம், நிரந்தரமா தங்கிட முடியுமா? என்னம்மா நீங்களும்? காஞ்சனா, நீ கொஞ்சம் பேசாம இரு. அனு, நீ கிளம்புற வழியை பாருமா. அம்மா அப்படித்தான் சொல்லுவா, நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டி, நாங்க போயிட்டு போயிட்டு வரோம். வாம்மா. அம்மா, நீ கவலைப்படாத. நாங்க வரோங்க. சரி சரி, நாங்க போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வா. அண்ணா, நாங்க கிளம்புறோம். என்ன அனு, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்களேன். இல்ல, வீட்ல வேலை இருக்கு, போகணும். இது பாரு மனு, நான் உங்ககிட்ட முன்னாடி ஹார்ஷா நடந்திருக்கேன். உங்க மேரேஜ் விஷயத்துல ரொம்ப மோசமா நடந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் பழைய கதை. ஆனா இப்போ நீ எதையும் மனசுல வச்சுக்காத, ஓகே? நான் அதெல்லாம் எப்பயோ மறந்துட்டேங்க. உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க. நடந்தது எல்லாத்தையும் மறந்து ஃபங்க்ஷனை கூப்பிட்டு மரியாதை பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதான் மனோ எங்க அண்ணனோட குணம். கோவம் இருக்கிற அதே அளவுக்கு மனசுல பாசமும் இருக்கும். ஆதி அண்ணா இஸ் வெரி கிரேட். இது பாரு அனு, நீ வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட கை நீட்டி நிக்கிற பசங்களுக்கு நீ காஃபி போட்டு கொடுக்குற. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இது பாரு மனோ, நீ அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரோட ஒரே தம்பி. நீ ஒரு சாதாரண மெக்கானிக்கா இருக்கிறது பத்தி உன் அக்கா வேணா கவலைப்படாம இருக்கலாம். ஆனா நீ எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆனதுக்கு பிறகு அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இது பாரு மனோ, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் பாரம்பரியம் இருக்கு. நீ இப்போ அண்ணோட ஹஸ்பண்ட். சோ உன்னோட கௌரவம், உன்னோட ஸ்டேட்டஸ் பத்தியும் எனக்கு அக்கறை இருக்கு. கரெக்ட். 4 பேருக்கு முன்னால என் மருமகன் ஒரு மெக்கானிக்னு சொல்ல முடியல. ஏதாவது பண்ணணும்னு என் மனசுல நினைச்சேன். நான் நினைச்சத உடனே என் புள்ள சொல்லிட்டா. அதான் ஆதி. மனோவுக்கு ஏதாவது பண்றது சரியான விஷயம் தான் ஆதி. எஸ் அம்மா, அண்ணா நகர் ஏரியால ஒரு பெரிய ஷாப் பார்த்து வச்சிருக்கேன். அதுல ஒரு செல் ஷாப் ஆரம்பிச்சு அத அனு மனோக்கு கொடுத்துடலாம். சபாஷ் ஆதி. இன்னும் 10 நாள்ல அந்த கடை ரெடி ஆயிடும். கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அண்ணே, அந்த கடைக்கு அம்மாவோட பேர் தான் வைக்கணும். குட். காஞ்சனா கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கு? இட்ஸ் ரியலி நைஸ் அண்ணே. சோ இந்த பேர் ஃபைனல். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. எங்களை அண்ணே, ஆசீர்வாதம். இட்ஸ் மை டியூட்டி. நீங்க நல்லா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. அண்ணே, தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. அப்புறம் ஒரு விஷயம் மனோ, என்னங்க? இந்த செல் ஷாப் விஷயம் இப்போதைக்கு உங்க வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா அந்த வீட்டுல யாருக்கும் பெரிய மனசு இல்ல. சோ கடை வச்சு நல்லா போனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே. இல்லைங்க, என்னதான் காரணமா தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சரிங்க. சரி அனு, நம்ம கிளம்பலாமா? போலாம், வாங்க. அனுவை நான் அப்புறமா கொண்டு வந்து விட்டுடுறேன். நீங்க கிளம்பி போங்க. சரி, இருக்கட்டுங்க. சரி. சரி, நான் கிளம்புறேன். வரேங்க. ஓகே, பாய். நான் ஏன் உங்களை வர சொன்னேன்னு உங்களுக்கெல்லாம் குழப்பமா இருக்கலாம்.
நான் எடுத்திருக்கிற முடிவை உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக தான் வர சொன்னேன். நியாயமா பார்த்தா இந்த கம்பெனி சார்பா அபி தான் இங்க இருக்கணும். அபியை வச்சுட்டு தான் நான் பேசணும். என்ன பண்றது? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அபி நான் கூப்பிட்டதுக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பத்தியோ இந்த கம்பெனியை பத்தியோ அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னு நல்லா புரியுது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க ஏன் இப்படி திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க? வராததுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் இல்லையா? கம்பெனிக்கும் வராம வீட்டுக்கும் போகாம அப்படின்னு பெருசா காரணம் இருக்க முடியும்? நான் சொல்ற பல யோசனைகளை அபி ஏத்துக்கிறதே கிடையாது. இட்ஸ் ஓகே, இது அவங்க கம்பெனி, அவங்க இஷ்டப்படியே பண்ணட்டும். ஆனா அவங்க என்னோட ப்ராஜெக்ட் பண்றாங்க. குறிப்பிட்ட தேதியில அதை அவங்களால முடிச்சு தர முடியல. நான் இந்த ப்ராஜெக்ட்ல 75% எங்க அக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். மீதி பணம் பேங்க்ல. குறிப்பிட்ட தேதியில நான் பேங்க்குக்கு செட்டில் பண்ணலன்னா அவங்க பில்டிங்கை அக்வயர் பண்ணிடுவாங்க. இதான் பேங்கோட ரூல்ஸ்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் என்னால தொடர முடியும்னு எனக்கு தோணல. அதனால எல்லாத்துலேருந்தோ நான் விலகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மேடம், ஏன் திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு? இது திடுதிப்புன்னு எடுக்கப்பட்ட முடிவில்ல பாஸ்கர். இவ்வளவு நாளா நான் எவ்வளவோ இறங்கி வந்திருக்கேன். ஹபி கூட போராடி நொந்து போய் கடைசியில வேற வழி இல்லாம எடுத்த முடிவு. இல்ல மேடம், அது நோ பாஸ்கர், இனியும் என்னால அபிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை வேற ஆள்கிட்ட ஒப்படைக்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை மிஸ்டர் விஸ்வநாதன். ஏன்னா இந்த ப்ராஜெக்டை டீல் பண்ண போறது வெளியாள் கிடையாது, என் அக்கா பையன் ரஞ்சன் கைலாஷ். இன்னைக்கு அவன் சிங்கப்பூர்ல இருந்து வரா. பிசினஸ்ல அவன் ரொம்ப கெட்டிக்காரன். என்ன மாதிரி தயவு தாட்சணியம் எல்லாம் பார்க்க மாட்டான். இனிமே அபி எடுக்கிற முடிவு பொறுத்துதான் இந்த கம்பெனி. கங்கா மேடம். எஸ் மேடம். ஒரு நிமிஷம். எதுக்கு மேடம் கூப்பிட்டீங்க? கங்கா, எனக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. நீ ஏர்போர்ட்டுக்கு போய் ரஞ்சனை ரிசீவ் பண்ணிடு. ஐயோ, நான் அவரை பார்த்ததே இல்லையே. உன்னோட மொபைல் நம்பர் அவனுக்கு கொடுத்துருக்கேன். நீ இன்டர்நேஷனல் டெர்மினல்ல வெயிட் பண்ண, அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணுவான். ம், ஓகே மேடம். ஓகே. ஆமாமா, இப்பதான் வந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். பை. அக்கா வந்தாச்சா? அம்மா, உடம்பு எப்படிமா இருக்கு? ஆர்த்தி, டாக்டர் அந்த வெந்நீர் எடுத்துட்டு வாங்க. இந்தா கொண்டாரேன். மாமா, அக்கா வந்தாச்சுல்ல? ஆர்த்தி, நல்லா ஆத்திட்டீங்களா மாமா? நல்லா ஆத்தி தான் இருக்கு.
அக்கா எப்பக்கா வந்த? நான் அப்பவே வந்துட்டேன் மனோ. நீ எங்க போயிட்டு வர? ஆ ம், அனு எங்க? என் கூட தான்க்கா வந்தா. வர வழியில ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு இறங்கிட்டா. நீ ரிலீஸ் ஆனது எங்களுக்கு முன்னாடி தெரியும்க்கா. உன்னை பார்க்கலான்னு தான் நாங்கள் வந்தோம். வர வழியில லேட் ஆயிடுச்சு. என்னக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் உன்னை வந்து பார்க்கலேன்னு கோவமா? அதான் வர வழியில லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னனே. சாப்பிட்டியா மனோ? சாப்பிட்டேங்க்கா. சரி போ. என்னக்கா? போ மனோ. உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. ஒருத்தர் மேல கோவப்படுற நிலைமையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் இப்போ. சத்தியமா சொல்றேன், உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. போ போடா போ. ஏர்போர்ட் போறோம், அதுவும் முக்கியமான ஒருத்தரை ரிசீவ் பண்ண போறோம். கிளம்பும் போதே காரை செக் பண்ண வேண்டாமா? என்ன டிரைவர் நீங்க? மன்னிச்சுங்கம்மா, இப்ப ரெடி ஆயிரும். எவ்வளவு நேரம் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? இட்ஸ் கெட்டிங் லேட். இதோ பாத்துறேம்மா. ஆமா, ஏற்கனவே டிராஃபிக் அது இதுன்னு லேட் ஆயிடுச்சு. இந்நேரம் ஃப்ளைட் வந்து செக்கிங் முடிஞ்சு வெளியிலே வந்திருப்பாரு. கால் டாக்ஸி ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன். இதோ பாத்துறேம்மா. ஃபோன் பண்ணி வர்றதே 1/4 மணி நேரம் ஆயிருமா? இதோ இப்ப பாத்துறேம்மா. ராஜாமணி மேடம் வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா ரஞ்சன், அந்த பொண்ணு என்னாச்சு? எந்த பொண்ணு பேரு சொல்லு. அதான்டா திவ்யாவோ நவ்யாவோ. நோ, அவ பேரு ரம்யா. எஸ் எஸ். என்னன்னா ஊத்திக்கிச்சுரா? என்னடா சொல்ற? கழட்டி விட்டாளா? நான் கழட்டி விட்டேன்டா. அவளெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, பண்றதும் போர். அதான் கட் பண்ணி விட்டுட்டேன். என்னடா சொல்ற? வருத்தமாவே இல்லையா? நோ, பொம்பளைங்க விஷயத்துல சென்டிமெண்ட் பார்த்தேன்னு வெயி நீ மாட்டிக்குவ. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுக்குமே ஒரு விலை இருக்கு. பணம், நகை, வேலை, சொத்து, கல்யாணம், மத்த எந்த விலையும் யோசிக்காம கொடுத்துடுவேன். ஆனா கல்யாணம் மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும், புரியுதா? டே ரஞ்சன், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க, எங்கேயாவது கொஞ்சம் அடக்கி வாசி, இல்லாட்டி ப்ராப்ளத்துல மாட்டிப்ப. டேய், அங்க பாரு, ஒரு பொண்ணு நிக்கிறா. அப்படியே இடிக்கிற மாதிரி போ. வேணாடா. டேய் போடா. டேய் வேணாடா, நீ போங்கறல்ல. இவன் வேற. நான் பாத்துக்கிறேன், நீ போடா அப்படின்ற. இப்ப பாரு. ஏய் நிறுத்துடா. ஏய் என்னடா வண்டி ஓட்டுற? கண்ணு தெரியல? வண்டி விட்டு இறங்குடா. இறங்குடா, இறங்க.
சாரி 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 மேடம் சாரி. நீ என்ன ஃளைட்டா ஓட்ற? மெயின் ரோட்ல வண்டி ஓட்ற, பார்த்து ஓட்ட வேண்டாம்? அதான் சாரி சொல்றேன்ல, ஏன் கோவப்படுறீங்க? என்னடா சாரி? என் மேல ஏத்துற மாதிரி வந்த, நான் செத்திருந்தா என் படத்துக்கு வந்து சாரி டேய் சொல்றியா? டேய் டேய் சாரி. அறிவு கெட்டவனே, இப்படியா வண்டி ஓட்டுறது? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டாதுன்னு. கண்ணு மூணு தெரியாம ஓட்டுற. இப்ப பாரு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருடா. டேய் மேடம், ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. இவனுக்குலாம் எந்த மடிய லைசென்ஸ் கொடுத்தான்னு தெரியல. இடியட். சாரி மேடம். நல்ல வேலை மேடம் ஓரமா போனாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? மேடம் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். என்னடா மரம் மாதிரி நிக்கிற? சாரி கேள்டா. சாரி மேடம், கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி போச்சு. அறிவு கட்டவன, என்னடா வண்டி ஓட்டுற? பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சாமா. சாரி மேடம், நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். டிரைவர், வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சா? வண்டிக்கு ஒன்றும் டேமேஜ் இல்லை சார். இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இல்லை சார், வேணாம் சார், வேணாம் சார். மேடம், மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாரி ஃபார் தி இன்சிடென்ட். இட்ஸ் ஓகே. நீங்க வண்டியை ரெடி பண்ணிட்டு வாங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஓகே மேடம். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா உங்களை ட்ராப் பண்றேன். நோ தேங்க்ஸ். She is really smart. டேய் சரியான ஆள்டா நீ. ஒரு செகண்ட்ல அப்படியே கவுத்துட்டியடா. பொம்பளைய பார்த்தா போதும் ஃப்ரெண்ட் எல்லாம் அண்ணியனா மாறிடுவான். டேய், உலகத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? பொண்ணுங்களை முகம் சுளிக்க வைக்கிறதாண்டா. அவங்க அழகா இருக்க பிறந்தவங்கடா. அவங்க அழகா இருந்தாதான் நமக்கு சந்தோஷம். இவ அழகா இருக்கா. இவ கார் நம்பரை கூட நோட் பண்ணிட்டேன், புடிச்சிடலாம். ஆஹா, வந்து இறங்கின உடனே ஆரம்பிச்சிட்டியாடா. உருப்படவே மாட்டேடா. நீ உருப்படியா வண்டி ஓட்டுறா. வண்டி எடு. எடுக்கிறேன்.